வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் ஆம்லெட் எப்படி போடுறதுந்தாங்க. அதாவது முட்டை இல்லாமல் எப்படி ஆம்லெட் போடுறதுந்தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு வானில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோன்னே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஒரு 50% வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து நம்ம கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. கொடமிளகாய் இருந்தால் கொஞ்சம் அதையும் போட்டுக்கோங்க. இப்போது இது வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதே கப்பில் 1/2 கப்பு நம்ம அரிசி மாவையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டோன்னே நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. மாவு கட்டி பிடிக்காமல் நல்லா கலந்து விடுங்க. லைட்டாக கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் தேவைங்கிற அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து ஊற்றிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மேலே லைட்டாக தக்காளி போட்டுக்கலாம். இப்போது இது நல்லா வேகட்டும். இப்போது நல்லா சிம்மில் விட்டு வேக விட்டாச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது மாதிரி திருப்பி போட்டு நல்லா சிம்லேயே வேக விடுங்க. இப்போது நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம எக்லெஸ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.